பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகவியும் வர்ஷினியும் தான் காட்டுறாங்க. ராகவ் வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட போகக்கூடிய நேரத்தில் இசையும் விசாலும் வந்து தடுத்து நிறுத்திடுதாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகவை போட்டு இசையும் விசாலும் திட்டவும் அப்போ ராகவ் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இது தவிர வேறு வழி தெரியல, அதனால தான் நான் அந்த மாதிரிக்கு முடிவு ஒதுக்க வந்து அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து இசை வந்து சொல்கிறாங்க, என்ன ராகவ் இப்படி முடிவு எடுத்திருக்கிற, இந்த விஷயம் மட்டும் வந்து அத்தைக்கு தெரிஞ்சால் சும்மா விட்டுருவாங்களா என்ன, அடுத்தது எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா அப்படிங்கவும் இப்போ விசாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் ராகவ், நீ எவ்வளோ பெரிய தப்பான முடிவு எடுத்துட்ட, உண்மையை சொல்ல போனால் நீ எப்போவுமே யோசனை பண்ணி தான் எடுப்ப, ஆனால் இந்த விஷயத்துல நீ தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, அதனால தான் இப்படி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் 2 பேரும் அவசரப்படாதீங்க, உண்மையை சொல்ல போனால் உங்கள் 2 பேருக்கும் அத்தை கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணி வைக்கலாம். இப்போ மட்டும் நீ வந்து வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டினேன்னா அந்த ஸ்ரீஜாவுக்கு சாதகமாக ஆயிரும், அதுக்கு பிறகு அம்மா மனசில் அவள் இடம் பிடிச்சிருவா, நம்ம என்ன ஸ்ரீஜாவை பற்றி சொன்னாலும் சரிதான், அதுக்கு பிறகு ஸ்ரீஜா பற்றின உண்மை எதுவுமே வெளியே வராமல் போயிடும், இதை வந்து அவளுக்கு சாதகமாக பயன்படுத்தி அம்மாவை தூண்டி விடுவா, அம்மாவும் நம்மளும் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம கிட்ட எப்பவுமே பேசாம போயிருவாங்க, ஸ்ரீஜா பண்ணின தப்பு வெளியே வராம போயிரும், இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டி அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ராகவ் வந்து சொல்றாங்க, இப்ப நான் என்னடா பண்றதுக்கு அப்படிங்கும்போது இப்போதைக்கு நீ வர்ஷினி கழுத்துல தாலி கட்ட வேண்டாம், ஸ்ரீஜா பத்தின எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொன்னாக்கே கண்டிப்பா அம்மாவே உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கும்போது உடனே வந்து ராகவும் வந்து சரி நீங்க இந்த அளவுக்கு சொல்றீங்களா, உங்களை எல்லாமே நான் வார அப்படிங்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ராகவ் வந்து இந்த விஷயத்தை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க விசால் வராங்க. அப்ப விசால் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ராகவ், நம்ம பேசாமல் நம்ம அசோக் கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம், நீயும் வந்து வர்ஷினியை எந்த அளவுக்கு லவ் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம், அதனால் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நம்ம அவங்ககிட்டே சொல்லிடலாம், அம்மா கிட்ட அசோக்கே பேசிட்டு அப்படிங்கும்போது உடனே ராகவும் சரி அப்படிங்கிறாங்க. அசோக்கை நான் இப்போ வர சொல்லி இருக்கிறான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அசோக்கும் வந்துருந்தாங்க. வந்ததுமே எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு அசோக்கு கேட்கும்போது அப்போ வந்து விசால் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அசோக், உங்ககிட்ட ஒரு உண்மையை பற்றி சொல்லணும், அதுக்காக தான் நாங்கள் வர சொன்னோம் அப்படிங்கும்போது என்ன உண்மை சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராகவுக்கும் வர்ஷினிக்கு தான் நிச்சயார்த்தம் நடந்தது, அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கல்யாணத்தில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஸ்ரீஜா கழுத்தில் ராகவ் தாலி கட்டினது வந்து எதாச்சியாக நடந்தது, ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் ஸ்ரீஜா நல்லவளே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ராகவும் வர்ஷினியும் தான் விரும்பிட்டு இருக்கிறாங்க இப்பவும் கூட. அப்போ வந்து அம்மாவுக்கு எல்லா உண்மையும் வந்து ஸ்ரீஜா பற்றின அதாவது உண்மையை தெரியப்படுத்தணும், அது வரைக்கும் அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணி தான் ஆவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அம்மா திடீர்னு இந்த மாதிரிலாம் முடிவு எடுப்பாங்க, நீ இப்படிலாம் வருவேன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் ஸ்ரீஜா பற்றின உண்மையை சொல்லிட்டு எப்படியாவது ராகவியும் வர்ஷினியும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தான் நான் முடிவு எடுத்துருக்கிறேன், ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுது, அதனால் அம்மா கிட்ட நீயே போய் உண்மையை சொல்லு, அதாவது இந்த கல்யாணத்தை எனக்கு இப்போ வேண்டான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அசோக் வந்து முழிக்கிறாங்க, நம்ம தான் உண்மையான அசோக்கே கிடையாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்ரீஜா கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் பார்க்க உடனே வந்து அசோக் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் போய் பேசிட்டு வந்துடுது அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஸ்ரீஜா கிட்ட அவங்க அசோக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க, எங்க பாரு அசோக், இப்போ வந்து நீ அதாவது இதெல்லாம் நான் வந்து சுபத்ரா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்னா அவங்களுக்கும் உன் மேலே சந்தேகம் வந்துடும், அதனால நான் சொல்கிற மாதிரிக்கு நீ சொல்லு அப்படிங்கும்போது இப்போ நான் என்ன சொல்லணும்னு கேட்கவும் அது சுபத்ராவை வந்து கல்யாணம் வரைக்கும் போகட்டும், கல்யாணத்தப்போ நான் அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறதுன்னு சொல்லு, இப்போதைக்கு நான் சொன்னோம்னா அம்மா வந்து இது வேற மாதிரிக்கு இந்த பிரச்சனையை பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட வந்து நீ சொல்லு அப்படிங்கும்போது சரி இனிமேல் நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அசோக் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விசால்கிட்டையும் அவங்க ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இப்போதைக்கு நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அதனால் அம்மா எப்பவும் போல் வந்து கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணட்டும், அப்போதைக்கு நம்ம எல்லாம் வந்து ஆதாரத்தோடு நம்ம அம்மா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை அவங்களே நிறுத்திடுவாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே விசால் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அசோக் சொல்றது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ராகவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பற்றி சொல்றதுக்காக இசையும் வர்ஷினியும் அவங்க கூப்பிடவும் அவங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அசோக் கிட்ட எல்லா விஷயத்தை பற்றி சொல்லியாச்சுது. அசோக்கும் வந்து இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கிறான், ஆனால் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அம்மா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணட்டும், அப்போ நம்ம ஆதாரத்தோட சொல்லலான் இருக்கிறோம் அப்படிங்கவும் அதனால ஒரு பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே வர்ஷினி வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ இசை வந்து வர்ஷினி கிட்ட சொல்றாங்க, என்ன வர்ஷினி இப்போ உனக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்கும்போது உடனே வர்ஷினி ஆமா அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சுபத்ரா வந்து அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் வந்து நிச்சயார்த்தத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு. அப்போ ருக்மணி வந்து அந்த புடவை எடுத்துகிட்டு வர்ஷினி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு வர்ஷினி, இந்த புடவையை சீக்கிரமாக கட்டிக்கிட்டு வா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நிச்சயார்த்தம் நடக்க போகுது அப்படிங்கவும் இது கிட்டதுமே வர்ஷினி வந்து அப்படியே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வர்ஷினி வந்து
எனக்கு இந்த நிச்சயார்த்தத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இப்போ அம்மாட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவையும் சிந்தாமணி தான் காட்டுறாங்க. அப்போ ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ திட்டம் போட்டு எப்படியாவது இந்த அதாவது கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு ராகவும் விசாலும் வந்து அவன் அசோக்கு உண்மையான அசோக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஆனால் வந்தது தான் உண்மையான அசோக்கே கிடையாது. நான் வந்து கூட்டிகிட்டு வந்து ஆளாச்சுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னென்ன திட்டம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்தில் நிச்சயார்த்தம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்தாமணி ஸ்ரீஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ராகுவும் விசாலும் என்னெல்லாம் வந்து கேட்டித்தனம் பண்ணினாங்க, ஆனால் இப்போ வசமாக எங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இல்லை இசை வேற என்னென்ன பண்ணுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா இசை அங்கே வராங்க. அப்போ வந்து என்ன வர்ஷினி இந்த புடவை கெட்டல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் வடம் பிடிச்சி இருக்கிறா அப்படின்னு ருக்மணி சொல்லும் போது அப்போ இசை வந்து சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் போங்க, நான் வர்ஷினிக்கு இந்த புடவையை கட்டி நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கும்போது சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வர்ஷினிட்ட வந்து அவங்க இசை சொல்கிறாங்க, வர்ஷினி அதுதான் சொல்லியாச்சுல அந்த கல்யாணம் நடக்காதுன்னு, அப்புறமே நீ அடம்பிடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வர்ஷினி பார்த்தோம்னா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தெரியலக்கா அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ருக்மணிக்கு தெரியாமல் இசை வந்து வர்ஷினி அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது வர்ஷினி வந்து கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரியுது. இதை கேட்டதுமே வர்ஷினி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த டேப்லெட்டை பற்றி சொல்லவும் அப்போ அது விட்டமின் டேப்லெட் தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதனால வர்ஷினிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ வந்து வர்ஷினி அழுதுகிட்டே வெளியே வந்துருந்தாங்க. இசை வந்து வர்ஷினி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோப்போ வர்ஷினி வந்து எனக்கு இந்த குழந்தை வேண்டாங்க்கா அப்படிங்கும்போது, என்ன வர்ஷினி சொல்லிட்டு இருக்கிற, இது நம்ம குடும்பத்தோட வாரிசு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் என்னமோ ராகவ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் முறைப்படி நான் கன்சீவ் ஆன மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கிற, இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஆகிப்போச்சுது, அதுக்கு காரணமும் அந்த ஸ்ரீஜா தான். ஆனால் இதெல்லாம் நான் இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியுமா, சொன்னாதான் ஒத்துப்பாங்களா, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, சுபத்ராத்தை கிட்ட போய் இந்த குடும்பத்தை வாரிசை நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்குன்னு சொன்னாக்கி அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கக்கா, இதை நான் சொல்ல முடியுமா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல, அதனால தான் நான் அப்பவுமே என் கதையை முடிச்சுக்கிட்டதுக்காக போனேன், ஆனால் நீ என்னை வந்து காப்பாற்றிட்ட, இப்போ பாரு நான் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறேன், எனக்கு அந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கும்போது இப்போ இசை வந்து சொல்கிறாங்க, இல்லை வர்ஷினி இப்போ நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்னா அது ரொம்பவே தப்பாயிரும், அதனால சொல்கிறது கேளு, இந்த குழந்தைய நீ நல்லபடியாக நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினி முடியாதுங்கிறாங்க. ஆனால் வந்து இசை வந்து அவங்கள எப்படியே சம்மதிக்க வச்சிடவும் அடுத்தது வந்து நாங்கள் நாளைக்கு வாரம் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வர்ஷினிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ அவங்க விசால் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ இசை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் விசால் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு வர்ஷினி வந்து கன்சீவாக இருக்கிற அப்படிங்கிறாங்க. இதை கட்டதுமே விசால் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் சித்தப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன இப்போ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற, இது கிண்டல் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கும்போது, என்ன இசை என்ன இருந்தாலும் சரிதான், வர்ஷினி வந்து கன்சீவ் ஆகிட்டா அப்படின்னா நான் சித்தப்பா நீ சித்தி தானே அப்படிங்கும்போது இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்காது, இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவும் அப்போ விசால் வந்து சொல்கிறாங்க, எங்கள் பால் வர்ஷினி நடந்து போச்சுது, ஆனால் இப்போதைக்கு நீ வந்து நான் சொல்கிறத கிளந்து நிச்சயார்த்தத்துக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ உடனே வர்ஷினி வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நிச்சயார்த்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனால் அந்த அசோக் வந்து என் கையில் மோதிரம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க, இதுக்கு நீங்கள் சரின்னு சொல்லுங்கள், நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ விசால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனாலும் சரி எப்படியாவது பண்ணி மோதிரத்தை போட விடாம நம்ம செஞ்சிடலாம், சரி நீ சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க வர்ஷினி சரின்னு சொல்லிட்டு பட்டு புடையெல்லாம் கட்டிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா நிச்சயார்த்தத்துக்குள்ள எல்லா ஏற்பாடுமே நடந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீஜாவும் சிந்தாமணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ராகவ் நல்லா கண்குளிர பார்த்து ரசிச்சுட்டு இரு, நீ எப்படிலாம் ஆட்டம் போட்டீங்க நீங்க 3 பேரும் சேர்ந்து, இப்ப பாத்தியா உங்க கண் முன்னாடியே அந்த அசோக் வந்து வர்ஷினி கழுத்துல மோதிரம் போட போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா விசாலும் இசையும் வந்து வர்ஷினி கையில மோதிரத்தை போட்டு விடாம பண்றதுக்காக என்னெல்லாம் சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.